எப்படி நம்ம வந்து முடியை பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம தாடியும் வந்து மெயின்டைன் பண்ணும். 30 வயசுக்கு அப்புறமா டிக்ரீஸ் ஆகும், அதாவது ஒவ்வொரு செல்லாக சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ்லாம் கம்மியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் வந்து ஒயிட்னிங் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கெலாம் நிறையா ஹேர் ஃபால் சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் இல்லை 20 லட்சம் கொடுத்து கூட ஸ்கின்னுக்கு தேவையில்லாமல் சன்ஸ்க்ரீன், தேவையில்லாமல் ஃபேர்னஸ் க்ரீம்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அழகு தான், அதை தாண்டி நீங்கள் வெள்ளையை ஆக்கணும் அப்படின்னா உடம்பை அளவுக்கு அதிகமாக ஹீட்டாக ஆக்கிக்காதீங்க. ஹீட் ஆகிற மாதிரி தான் இளநீ, மோர், தயிர் இந்த மாதிரி குடித்து மெயின்டைன் பண்ணுவீங்க. ரொம்ப கூலிங்காகவும் போக வச்சுக்காதீங்க. மாதத்தில் ஒரு தடவை எலுமிச்சை பழம் இருக்குல்ல, லெமன் இருக்குல்ல, லெமனை லைட்டாக கையில் ட்ராப் ஊற்றிட்டு கூட நல்லா கொஞ்சம் ஸ்கர்ப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் சுகர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பு மாதிரி வச்சு மூஞ்சி தேய்ச்சிங்கன்னா மூஞ்சில் இருக்க அண்ட் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு விருந்தினர் பக்கம் வித் மீ வினிஷ்கா. விருந்தினர் பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சூப்பரான செலிபிரிட்டியை மீட் பண்ணுவோம். இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்ஜிலேருந்து விஜய் இப்படி பல பரிமாணத்தில் கலக்கிட்டு இருந்த ஆக்டர் கமல் சார் அவர்கள் தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு கமல் சார்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் திடீர்னு ஷாக் ஆகிருப்பாங்க, கமல் சாரா எங்க டே நீயா அப்படின்னு. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, அது சின்னத்திரை கமல்ஹாசன் நம்ம சார். உங்களை இந்த இன்டர்வியூவில் சந்திக்கலாம். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பர்சனலாக சொல்ல போனோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அண்ட் விஜேவாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. அந்தளவுக்கு வெரி டேலண்ட் பர்சன் தான் கமல் சார். அவரை நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக பெண்கள் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எனக்கு பிஎட் வச்ச பசங்க தான் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், எனக்கு பிஎட் இருந்தால் தான் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பிஎட் அடிக்கிற பசங்க தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பிஎட் வச்ச பசங்க பிடிக்கும்னு பசங்க சொல்ல மாட்டாங்க, பொண்ணுங்களா? ஐயோ அப்படியா? ஆரம்பமே வா. சரி, பொண்ணுங்க சொல்லுவாங்க நிறைய பேர். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பிஎட் வச்ச பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கும் சொல்லிருப்பாங்க, நிறைய விதமா நிறைய இதெல்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா? தெரியுது, நீங்க ஊன்னு சொல்லும் போதே தெரியுது. அதே மாதிரி இந்த பிஎட்க்கு என்னென்னலாம் வந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படி யூத்க்கு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. வந்தோடனே இன்டர்வியூ எடுத்தோடனே, கமல் சார் நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, எப்படி கஷ்டப்பட்டீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, இப்போ கார் வச்சுருக்கீங்களா, வீடு வச்சுருக்கீங்களா, குழந்தை குட்டிலாம் சௌக்கியமான ஆரம்ப கேள்வி தான் கேட்டு நான் நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன். எடுத்தோடனே சார் தாடியோட ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி முதல் கேள்வியே கேட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேர் என்னம்மா? வினிஷ்கா. என்னம்மா? வினிஷ்கா. வினிஷ்கா, நல்ல வருமா? சரி, வினிஷ்கா, ஆக்சுவலாக தாடிங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது நம்ம ஒரு 80s 90sலாம் பார்த்திங்கன்னா காதலில் தோற்று போனவங்க, இல்லைன்னா லைஃப்பில் தோற்று போனவங்க, இல்லைன்னா ஃபேமிலியில் சென்டிமெண்டலில் தோற்று போனவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வைக்கிறது தான் தாடி. சோகத்துக்கான அறிகுறி. அது எப்படி காதலுக்கான சின்னம் எப்படி தாஜ்மஹாலோ அது மாதிரி தோல்விக்கான சின்னம் வந்து தாடியாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த நீ பாடலாம் பார்த்துருப்பீங்களா, வைகை காத்திருந்தால, ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு, அப்புறம் வந்து வாழ்வே மாயம், அப்போல்லாம் தாடி தான் சிம்பிளாக இருக்கும். அப்புறம் வந்து எப்போ வந்து இந்த தாடிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அஜித் சார் வந்ததுக்கப்புறமா இந்த தாடிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங் ஆரம்பிச்சிது. அவர் வந்து லைட், அதாவது தாடி வச்ச மாதிரி இருக்கும், வைக்காத மாதிரி இருக்கும், அப்படியே க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தாடிங்கிறது வந்து பயங்கரமாக பசங்க மத்தியில் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் படம் வந்ததுக்கப்புறமா டோட்டல் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது கெட்டது, தாலி கட்டும்போது கூட தாடியோட தான் நானே உட்காந்தேன். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ கல்யாணம் ஆச்சா? ஸோ உங்களுக்கு வரப்போகிற மாப்பிள்ளலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தாடி வள்ளுவர் மாதிரி வந்து உட்காந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாம். ஸோ என்னோட தாடி ரகசியம் தானே கேட்டீங்க? எஸ். எப்படி நம்ம வந்து முடியை பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம தாடியும் வந்து மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். எப்படி தலைக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு லிட்டர் தேய்ச்சோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 கிராம் அப்படியே தேங்காய் எண்ணெய் தடவி அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் வந்து விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயில்மாங்க, அதை கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். கேஸ்டர் ஆயில்னால் இது நினச்சிக்காதீங்க, இந்த லாரிக்கு இல்லை இன்ஜின் ஆயிலுங்க ஊற்றுவாங்க அந்த ஆயில், கேஸ்டர் ஆயில் கிடையாது, விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் கூட சனிக்கிழமெலாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து லைட்டாக தேய்ச்சிக்கலாம். எப்படி தலைக்கு மெயின்டைன் பண்ணணுமோ அதே மாதிரி தாடிக்கும் நம்ம வந்து
எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அது மாதிரி மோஸ்ட்லி ஷாம்பு வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப கெமிக்கலாக இருக்கனால ஷாம்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஷாம்பு கெமிக்கல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 25 வயசு 26 வயசு வரை உங்களுக்கு தெரிஞ்சிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் விட்டமின்ஸ் கம்மியாக உடம்புல. ஏன்னா 30 வயசு வரை ஒரு மனுஷனுக்கு வந்து வளர்ப்பிறையாக இருக்கும், உடம்புல செல்ஸ்லாம் க்ரோத்திங்காக இருக்கும். 30 வயசுக்கு அப்புறமா டிக்ரீஸ் ஆகும், அதாவது ஒவ்வொரு செல்லாக சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ்லாம் கம்மியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் வந்து ஒயிட்னிங் வர ஆரம்பிச்சிடும், எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா ஷாம்புக்கு பதிலாக சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள். ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா சீயக்காய் அரைச்சதை வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஈஸியாக ஷாம்பாக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நீங்கள் பொடியாக யூஸ் பண்ண கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீயக்காய் ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கண்டிஷன் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, குளிக்க போகும்போது ஒரு கப்பில் ஷாம்பையோ இல்லை சீயக்காவையோ வாட்டர் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ராப் போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க நுரை இருக்குல்ல, நுரையை வச்சு தலையில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தாடியில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இதை வந்து இந்த நுரையை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி நீங்கள் டை அடிக்கிறீங்க அப்படின்னா, தாடிக்கோ இல்லைனா தலைக்கோ டை அடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சில பேத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து அந்த ஸ்கின்னில் படுற மாதிரிலாம் அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகிரும், முடிய சீக்கிரம் ஃபால் ஆகிரும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம், அதாவது தலைக்கு டை அடிக்கிற அளவுக்கு தாடிக்கு டை அடிச்சுட்டு டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ தலைக்கு வந்து 45 மினிட்ஸ் தான் நீங்கள் டை அடிச்சுட்டு காய வைக்கணும். அதே அளவுக்கு தாடிக்கு டைம் எடுத்துக்கூடாது. தாடிக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அதிகம் தான். 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா இதோட டென்சிட்டி வேறு அதிகம், இதோடைய க்ரோத்து, இதோடைய கெப்பாசிட்டி, இதோடைய இதெல்லாம் வேறு. தாடிக்குங்கிறது ஸ்கின்னில் இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் நான் பண்ணுற விஷயம். சூப்பர். பியர்ட் பற்றி, ஹேரை பற்றி நம்ம சூப்பராக சொன்னீங்க. இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஷூட்டிங் வந்து மாற்றி ஊர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரில் இருக்கும். ஸோ அப்போ போகிறீங்கன்னா ஒரே வாட்டர் வராது, மாற்றி இருக்கும். என்ன பண்ணுவீங்க அந்த டைமில்? ஏன்னா ஹேர் ஃபால் ஆகும், ஏன்னா வாட்டர் மாற்றினா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல ஒரு கேள்வி வினிஷ்கா. அதாவது பொதுவாக வெளியூருக்கு நம்ம ஷூட்டிங்கோ இல்லைனா வெளியூருக்கு கல்யாணத்துக்கோ இல்லைனா வெளியூருக்கோ சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ போகும்போது தண்ணி பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் குளிக்கிறது, அதாவது மேல் குளிக்கிறதா இருக்கட்டும், தலை குளிக்கிறதா இருக்கட்டும், வாட்டர் எந்த தண்ணியில் வேணுமோ குளிச்சிக்கலாம். ஆற்றுல குளிச்சிக்கலாம், குளத்தில் குளிச்சிக்கலாம், ஏரியில் குளிச்சிக்கலாம், ஃபால்ஸில் குளிச்சிக்கலாம். குளித்து முடிச்சு நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி, லாஸ்ட்டு நீங்கள் குளித்து முடிச்சு லாஸ்ட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி தலைக்கு மட்டும் ஒரு பிஸ்லரி வாட்டர், அதாவது உங்களால் வசதி இருந்துச்சுன்னா ஒரு பிஸ்லரி வாட்டர். ஏன்னா முடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னடா 20 ரூபா கொடுத்து வாட்டர் கேன் வாங்கி நீங்கள் தலை குளிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ஹேர் போச்சு அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கெலாம் நிறையா ஹேர் ஃபால் சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் இல்லை 20 லட்சம் கொடுத்து கூட ஹேர் ஃபால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி நடிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் போட்டு விற்க வச்சுட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வசதி இருக்குது பண்ணுறாங்க. பட் நமக்கு வசதி இல்லை அப்படின்னா நம்ம இருக்க வசதி வச்சு முடியை காப்பாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்லரி வாட்டர் இல்லைனா வீட்டிலேருந்தே அந்த கேன் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, கேன் வாட்டர் 2 வாட்டர் கேன் தண்ணி கூட கொண்டு போயிருங்க. ஒரு கேன் வாட்டர் 25 ரூபா 30 ரூபா, சென்னையில் 30 ரூபா வருது. 2 வாட்டர் கேனில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த குளிச்சு முடிச்சிருப்பீங்களே அந்த தண்ணிலாம் போகிற மாதிரி இந்த நல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவிங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தேன். குளித்தது வந்து இங்கே உள்ள தண்ணி தான். ஆக்சுவலாக கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும் அதில். ஸோ உப்பு தண்ணியோடு குளிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம்னா அந்த உப்போட அந்த ஃப்ளேவர் சரி, அதோடைய வீரியம் இருக்கும்போது உள்ள அடி அந்த மண்டையில் இருக்க அந்த இருக்குல்ல க்ரோத் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு சீக்கிரம் ஹேர் ஃபால் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி வந்தேன் இப்போ 5 வரல வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, அந்த அளவுக்குலாம் ஹேர் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, குளிங்க, எங்கே தண்ணி வசதி கிடைக்கும் அங்கே குளிங்க. குளித்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேன் வாட்டரோ இல்லை பிஸ்லரி வாட்டரோ வச்சுட்டு தலை முடியை மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. முடியை வாஷ் பண்ணிங்க. எவ்வளோ ஒரு வாட்டர் கேன் போதுமா? உங்கள் முடிக்கலாம் ஒரு 2 வாட்டர் கேன், 2 வாட்டர் கேன் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்கின் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஹேராக இருக்கட்டும், ஏதாவது அதனால் ஸ்கின் நம்ம பார்க்குறது முகத்தை தானே நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் ஸ்கின் வெரி இம்பார்ட்டன்ட். லைட்டாக ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் கேர்ள்ஸ் நாங்களே ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க? எஸ், இது சூப்பரான கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாம் கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா தெரிஞ்சது. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது காய்ச்சலோ தலைவலியோ வாட்டர் எந்த இது டிசீஸும்
இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு. மற்ற டிசீஸுக்கு நீங்கள் போய் ஃபீஸ் கட்டுறதை தாண்டி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா நீங்கள் கண்ணை மட்டும் கொடுத்துருவீங்க, வேறு வழியே கிடையாது. என் முகம் அழகாக இருக்கணும், என் சொத்தை விற்றாலும் பரவாயில்ல, நான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸ்கின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக நான் சொல்லுவேன். சினிமாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பர்சனலாக அவங்கவுங்க மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் க்ரோத்திங்கில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த பேடு ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் சொந்தமாக வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம பியூட்டி பார்லர் கடையிலாம் கிடைக்கும். ஒரு 30 ரூபா வரும், இல்லை 15 ரூபா வரும் ஸ்பாஞ்ச் பேட். அது மட்டும் வச்சுட்டா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்றவங்க யூஸ் பண்ணது, இப்போ நான் யூஸ் பண்ணது நீங்களோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணது நானோ, உங்களுக்கு 2 பேருக்கு நம்ம ஸ்கின் டிசீஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. மற்ற யாருக்கும் ஸ்வெட்டிங்களோ இல்லை என்ன ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதே பேடோ ஸ்பாஞ்சோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷூட்டிங் முடிச்சு ஈவினிங் வர்றதுக்குள்ளே உங்களுக்கான ஏதாச்சும் பிம்பிள்ஸ் ஏதாச்சும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வாஷ் பண்ணதை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி டெட்டால் லைட்டாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் டைமில். அப்படி இல்லைன்னா வந்து வெட் கிளாத்து பார்த்தீங்கன்னா ஒடிக்குனாயில்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை லைட்டாக ட்ராப் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது கூட வாங்கி நீங்கள் வெட் கிளாத் ஒரு கர்ச்சீஃப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவேன், சோப்புங்கிறது பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அதாவது வெள்ளைக்காரங்க வந்து இந்த ஃபேக்ட்ரியிலலாம் வேலை பார்த்தாங்க, அங்கே வந்து க்ரீஸ்லாம் கையில் போட்டிருக்கும், அதெல்லாம் வந்து போகாது. அதுக்காக தான் இந்த டிட்டர்ஜென்ட் சோப்புன்னு சொல்லி உருவாகி அது கை வாஷ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணாங்க. அது நாளடைவில் நம்ம உடம்புக்குலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆனால் சும்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சோப் எடுத்து மூஞ்ச கழுவீங்க. உங்கள் முகத்தில் அழுக்கே இல்லைன்னா எதுக்கு நீங்கள் சோப் போட்டு யூஸ் பண்ணணும்? இப்போ நிறையா வந்துருச்சு, இந்த ஃபேஸ் வாஷ்லாம் வந்துருச்சு, கண்ட மணிக்கு என்னென்னமோ வந்துருச்சு. உங்கள் முகத்தில் அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி தொடச்சிட்டாலே போதும். அதுமாரி நீங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப மோஸ்ட்லி நீங்கள் பண்ண வேணான்னு சொல்ல வரேன். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு தேவையில்லாமல் சன்ஸ்க்ரீன், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த ஃபேர்னஸ் க்ரீம்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் இருக்க அழகு தான். அதை தாண்டி நீங்கள் வெள்ளையை ஆக்கணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, சார் இது யூஸ் பண்ண போகிறேன், இது ஓகே அப்படின்னு. நீங்கள் எந்த க்ரீமை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினாலும் டாக்டர் வந்து நோ தான் சொல்லுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்டையும் போகிறது கிடையாது. ஸோ டாக்டர்கிட்ட போக கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போவீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து க்ரீமை யூஸ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளையாக வராங்க, இன்ஜெக்ஷன்லாம் குத்துறாங்க. நான் நிறைய ஆர்டிஸ்ட், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இன்ஜெக்ஷன் குத்துறாங்க. அது கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கணும். சப்போஸ் இடையில உங்களால் கண்டினியூ பண்ண முடியலன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் நீங்கள் நிற்க முடியாது, ஒரு ½ அன் ஹவர் நிற்க முடியாது. ஸ்கின்னில் வந்து ரெட்டிஷாக வர ஆரம்பிச்சிடும், நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏசிலே இருக்கணும்பா, நான் ஒரு ஐஸ்வர்யா மாதிரி இருக்கேன், ஹீரோயினாக இருக்கேன், இல்லை நயன்தாரா மாதிரி ஹீரோயினாக இருக்கேன், எப்பவுமே ஃப்ளைட்டில் தான் போகிறேன், இல்லை ஏசியில் தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வெயிலே நடப்பேன்பா, ஷூட்டிங்லேயும் ஹெவியாக இருக்கும்பா அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சிங்க, அப்படி தான் சொல்லுவேன். சூப்பர் சார். ஸ்கின்னை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஃபுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க, ஏன்னா ஃபுட்லேயும் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுட்டில் என்னென்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஃபுட்டை பற்றி சொல்கிறேன். எனக்கு இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஃபுட் பாய்சன் வந்துச்சு. நம்ம என்ன தான் வந்து ஃபுட்டை பற்றி பேசினாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லைன்னா ஃபேமிலியோ ட்ரிப்போ போகும்போது எனக்கு இதை தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. ஒரு காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும், 12 மணிக்கு இல்லை 1 மணிக்குள்ளே சாப்பிடணும், நைட் 8 மணிக்குள்ளே டின்னர் முடிக்கணும், அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது. அப்போ தான் உங்கள் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் என்னென்ன சாப்பிட முடியுமோ நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்லுவேன், இப்போ டைஜஷன் ப்ராப்ளம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஏதோ தப்பு நடக்குது, உங்கள் உடம்பு உள்ள மிஷின் வந்து ஏதோ உங்களை ஏற்றுக்கல அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட், அதாவது நைட் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறத பிரேக் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு இட்லி கூட நீங்கள் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இல்லை முடியலையே என்னால் சாப்பிடவே டைமில் எப்போ அப்படின்னா ஒரு 5 பிஸ்கட் வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டு ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிச்சிக்கலாம். அப்புறம் மதிய பற்றி கண்டிப்பாக ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய அந்த டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பிரியராக இருந்ததுன்னா கண்டிப்பாக மதியம் நீங்கள் எவ்வளோ பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன், பீஃப், வாட் எவர், நண்டு, இறா, என்ன கறி வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுங்க மதியம் சொல்கிறேன். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்றேன் ஆசை, நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா 8 மணிக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ருங்க.
8 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு தூங்குறதுக்கான கேப் கிடைக்கும். நீங்கள் வந்து தூங்குறதுக்கு நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி சாப்பிட்ற டைமில் சவுத் சைடு எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பழம் கண்டிப்பாக பழம் சாப்பிடாம யாரும் தூங்க மாட்டாங்க. ஸோ சாப்பிட்ருவாங்க. நம்ம சென்னையில் மோஸ்ட்லி நம்ம பழம் சாப்பிட்ற மாதிரி யாரும் பார்க்கல. ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க, பப்பாளியோ இல்லைன்னா கொய்யாப்பழமோ இல்லைன்னா ஒரு பலாப்பழம் சரி சாப்பிடக்கூடாது, இல்லை ஒரு நார்மல் பழமோ ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக நைட்டு எடுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உடம்பை வந்து ரொம்ப ஷார்ப்பாக நீட்டாக வச்சுக்கணும். அப்படின்னா உடம்பை அளவுக்கு அதிகமாக ஹீட்டாக ஆக்கிக்காதீங்க. ஹீட் ஆகிற மாதிரி தான் இளநீ, மோர், தயிர் இந்த மாதிரி குடித்து மெயின்டைன் பண்ணிக்கங்க. ரொம்ப கூலிங்காகவும் இப்போ வச்சுக்காதீங்க. ஸோ டீ, காஃபி, க்ரீன் டீ, வாட் எவர் ஹாட்டாக குடிக்கிற மாதிரி வச்சுக்கங்க. ஸோ ஹீட்டும் ஆகக்கூடாது, கூலிங் ஆகக்கூடாது. ஸோ நியூட்ரலாக வச்சு நீங்கள் என்னமோ பண்ணிக்கலாம். தூள் படத்தில் வந்து இந்த பட்டாசு பால்னு சொல்லுவாங்க தெரியுமா, பட்டாசு பான. உங்கள் ஹேரை பார்த்தாலே பார்க்கும்போது சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாண்டி கமல் ஆக்டிங் அகாடமின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் கிளாஸ் வச்சுருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கலேருந்து நீங்கள் 60 வயசு வரை வாட்டவர் எத்தனை வயசாலும் சரி